உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்லது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய சாலைகளை வைத்தும் அதனுடைய போக்குவரத்து வசதிகளை வைத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏறக்குறைய நாம் எல்லாரும் எதிர்பார்த்த மெட்ரோ ரயில் அந்த சேவை 29ஆம் தேதி அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இதனுடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். 2003ஆம் ஆண்டே இதை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இப்போது இருக்கக்கூடிய முதல்வரிடம். ஆனால் அவர் அதை கிடப்பில் போட்டுவிட்டார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மீண்டும் கையில் எடுத்து இந்த திட்ட அதிகாரி ஸ்ரீதரன் சொன்னதை உடனே செயல்படுத்த வேண்டும் என்றுதான் 10/6/2009 அன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்கி வைத்திருக்கின்றார். ஆகவே ஒரு மிகப்பெரிய பணி. யார் தொடங்கி வைத்தார்கள், யார் அதை முடித்து வைக்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமல்ல, மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த மெட்ரோ ரயிலினுடைய வரலாற்றை கொஞ்சம் பார்க்கும். உலக நாடுகள் எல்லா நாடுகளிலுமே மெட்ரோ ரயில்கள் இருக்கிறது. அந்த மெட்ரோ ரயில்களுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த மெட்ரோ ரயிலே மிகச் சிறந்தது எது என்று சொன்னால் பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலை சொல்கிறார்கள். அந்த மெட்ரோ ரயில் 1900ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ 1900, நமக்கு 115 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு அந்த வசதி கிடைத்திருக்கிறது சென்னையில். ஆகவே 115 ஆண்டுகள் கழித்து கிடைத்தாலும் அதை நாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் நம்மளுடைய நகரம் ஒரு ஸ்மார்ட் சிட்டி மாதிரி ஒரு அழகாக ஒரு மெட்ரோ ரயில் ஓடுகிறது. ஆனால் அது பயணித்தவர்கள் எல்லாம் இந்த பயணம் மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னாலும் இதனுடைய கட்டணம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. இது நடுத்தர மக்களுக்கு கொஞ்சம் அதிகம் என்கின்ற ஒரு குறைபாடும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எந்த விஷயமும் எப்போது நடுத்தர மக்களுக்கு பயன்படுகிறதோ அப்போதுதான் அதனுடைய செயல்பாடுகள் முழுமையாக சென்றடையும். ஆகவே மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த மெட்ரோ ரயில் கட்டணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இது குறைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர் திரு கிரிராஜன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். ரயில்வே தொழிலாளர்களுடைய யூனியனுடைய செயல் தலைவர் திரு இளங்கோவன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். முத்து சிதறல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு ராஜ்குமார் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜாங்கம் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். இந்த மெட்ரோ ரயில் கட்டண குறைப்பு எதற்காக செய்யப்பட வேண்டும், இதனுடைய ஆரம்ப காலகட்ட பணிகள் இருக்கிறது, இதில் என்ன அரசியல் இருக்கிறது, இந்த பணிகள் ஏன் இவ்வளவு காலதாமதமாக ஆகிவிட்டது, அதை குறித்து ஒரு ஆவணப்படமும் நம்முடைய இருக்கின்றது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். திமுக அரசு பதவி வகித்த போது 2007 செப்டம்பர் 7ஆம் நாள் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையோடு தயாரிக்கப்பட்ட ரூபாய் 14,600 கோடி மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மெட்ரோ திட்டப்பணிகள் திமுக ஆட்சியில் விரைவாக நடைபெற்று வந்தன. அன்று தொலைநோக்கு பார்வையோடு தயாரிக்கப்பட்ட திமுக ஆட்சியின் கனவு திட்டம் இன்று நனவாகி நிற்கிறது. மக்கள் தேவைக்கான திட்டங்களை நிறைவேற்ற திமுக என்றுமே தயங்கியதில்லை என்பது அனைத்து தரப்பு மக்களுமே ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான். ஆனால் மெட்ரோவில் பயண கட்டணம் அதிகம் என்ற பல குரல்களும் கேட்க தொடங்கியிருக்கிறது. மெட்ரோவிற்கு அதிருப்தியும் கெட்ட பெயரும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அதிகமான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக பல தலைவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் கூட பொதுமக்கள் நலன் கருதி எந்த குறையும் இல்லாத வகையில் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். டெல்லி கட்டணத்தை விட இது 250% அதிகமாக இருக்கிறது என்ற கருத்தும் நிலவுகிறது. முதல் நாளில் 40,000 பேர் பயணம், ஒரே வாரத்தில் 2.48 லட்சம் பேர் பயணம், வசூல் 1 கோடியை தாண்டியது. இப்படி பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூருக்கு ரூபாய் 40 கட்டணம். வால்வோ பஸ்ஸில் சென்றாலும் அதே கட்டணம்தான். டிராபிக் பிரச்சனை இல்லை, 18 நிமிடத்தில் வந்துவிடலாம், நேரம் மிச்சம். எனவே 40 ரூபாய் ஏற்புடையது என்று கூறும் பயணிகளும் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் கட்டணம் குறைக்கப்பட்டால் மட்டுமே ஏழை எளிய மக்கள் தொடர்ந்து பயணிக்க வாய்ப்பிருக்கிறது. அதனால்தான் கட்டணத்தை குறைக்க கலைஞரும் குரல் கொடுத்திருக்கிறார் என்றே பலரும் கூறுகிறார்கள். திமுக ஆட்சியின் சாதனைகளில் ஒன்று மக்களின் உள்ளம் தொட்டு உயரே உலா வரும் மகிழ்ச்சியில்தான் மக்கள் பயணிக்கிறார்கள். இந்த மெட்ரோ ரயில் கட்டணம் குறைக்கப்பட வேண்டுமா இல்லையாமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏழை எளிய மக்கள் எல்லாம்
பயன்பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக பயண கட்டணத்தை குறைக்க வேண்டும். குறைத்தால்தான் அவர்கள் அந்த மெட்ரோ ரயிலில் ஏற முடியும். ஏன்னு சொன்னால் தினக்கூலியாளர்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி பஸ் கட்டணமே உயர்ந்து இருக்குது. கலைஞர் ஆட்சியில் இருந்த பஸ் கட்டணத்தை விட இப்போ இருக்கிற பஸ் கட்டணம் 2 மடங்காக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மெட்ரோ ரயிலையும் இதே மாதிரி கொண்டு வந்தால் நிச்சயமாக ஏழை எளிய மக்கள்லாம் இதில் பயன்பெற முடியாது. இது ஏன் குறைக்கணும்னா சேவை மனப்பான்மையில் இது பயன்படுத்தணும். பால் விலையை கடந்த ஆட்சியில் சேவை மனப்பான்மையில் தான் கலைஞர் ஏற்றாமே இருந்தார். அதே மாதிரி பஸ் கட்டணத்தை ஏற்றலை, காரணம் சேவை மனப்பான்மை. அதே போன்று இந்த மெட்ரோ ரயில் கட்டணத்தையும் சேவை மனப்பான்மையில் கொண்டு வரணும், குறைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததை காரணமே பொதுமக்களும் பாமர மக்களும் பயனடைய வேண்டும் என்ற காரணத்தினாலும் நெரிசல் மிகுந்த மாநகராட்சி பகுதியில் வாகனத்தில் செல்ல முடியாதவர் அனைவருமே எல்லோருமே அதை பயன்படுத்தி கூலி தொழிலாளர்கள் முதல் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அந்த பணியில் தோய்வு ஏற்பட்டு அது தொடர்ந்து இப்பொழுது நமது அன்பு தளபதி அவர்களும் அந்த இதில் பயணம் செய்துள்ளார்கள். அதில் உள்ள நிறை குறைகளை பார்ப்பதற்காக தான் பயணம் செய்தார்கள், தவிர அரசியலாக பார்க்கவில்லை. அதே அடிப்படையில் தான் பொதுமக்களுக்கு இது முழு மூச்சாக உதவ வேண்டும். உலக நாடுகளுக்கு இணையாக நம்ம இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கேட்டு டோர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் வச்சுருக்கோம் சார். இது நார்மல் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தொங்கிட்டு போகிறது இதெல்லாமே இதில் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணால் தான் அந்த ட்ரெயின் மூவ் ஆகணும் சிஸ்டம். இப்போ சப்போஸ் இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது நடுவில் டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வைங்க, அது உடனே இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்சாதன வசதியுடன், அதாவது நார்மல் பஸ்ஸில் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இதெல்லாம் குளிர்சாதனம் இருக்கும். இதில் அப்படி இல்லாமல் எல்லா ஒரு 4 கோச்சஸ்க்குமே சேர்த்து குளிர்சாதனம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்ப தகுந்தமான ஒரு டிசைன் பர்ஃபெக்டாக உலக தரத்தோடு பண்ணியிருக்கனால இந்த கட்டணம் இது நிர்ணயிச்சிருக்காங்க. ஏசி பஸ்க்கான காசு பற்றி யாராவது பேசுகிறோமா? ஜஸ்ட் இங்கேருந்து அடுத்த ஸ்டாப்பிக் போகும்போது 35 ரூபாய் கொடுத்து நம்மளால போக முடியுதுன்னா ஏன் மெட்ரோ ட்ரெயினில் உங்களால் 40 ரூபாய் கொடுத்து போக முடியல? அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல. தினமும் ஏழை மக்களால் பயணம் செய்ய முடியாது தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம பயன்படுத்த தான் கவர்மெண்ட்டுக்கு அதன் மூலியமா லாபம் போகும். அதன் மூலியமா தான் அவங்க கட்டணத்தை குறைக்க முடியும். ஏசி பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு நாளைக்கு 400 பேர்னா ப்ரைவேட் நார்மல் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் 4000 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். 4000 பீப்புள்ஸ், 400 பேர் எப்படி வேணாலும் வசதிக்காரங்க போகலாம். 4000 பேர் போக முடியாது. நம்ம ஒரு சிஸ்டம் கொண்டு வரோன்னா ஒரு எல்லா மக்களுக்காகவும், ஃபார் ஆல் த பப்ளிக்ஸ், those who are living the poverty line, below poverty line வாழ்கிறவங்களுக்காக ஒரு நாளைக்கு 80 ரூபா போயிட்டு வரணும்னா இட் இஸ் டூ ஹை. ஃபார் எக்ஸாம்பிள் பூ விற்கிறவங்க கோயம்பேடு மெட்ரோவில் போக முடியுமா? போயிட்டு வரதுக்குள்ளே அவங்களுக்கு 80 ரூபா செலவாயிடும். ஒரு பழம் விற்கிறவங்க போயிட்டு வாங்கிட்டு வர முடியுமா? அவங்களுக்கு 80 ரூபா செலவாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்ப்பூரில் 15 ரூபா இருக்கும்போது இங்கே 40 ரூபா எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? சேம் டெக்னாலஜி, சேம் ஃபேர், சேம் மெட்ரோ, சேம் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வை ஷுட் வி ஹேவ் டு பே 40 rupees? த சேம் டெக்னாலஜி இஸ் தேர். அங்கேயே நம்ம 15 ரூபா கொடுக்குறோம். மும்பையில் இதை விட கம்மி இருக்குது, டெல்லியில் அதோட கம்மி இருக்குது. அப்போ சென்னையில் எதுக்கு நம்ம 40 ரூபா கொடுக்குறோம்? இட் இஸ் ஓன்லி டு கெயின் த இன்கம். இந்த கவர்மெண்ட்டில் இன்கம் ஏற்றணும், இல்லை நம்ம செலவு பண்ணுறது எல்லாம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் திருப்பி as soon as possible நம்ம கெயின் பண்ணோம். அதுக்காக தான் இது 40 ரூபா இங்கே ஃபேர் போட்டிருக்காங்க. இதே ஃபேர் ஒரு 10 ரூபா 15 20 ரூபா இருந்ததுன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அத்தனை பீப்புள், சென்னையில் இருக்கிறது அத்தனை பீப்புள் கூட மெட்ரோவோட டேஸ்ட் எடுத்துருக்கலாம். பட் இன்றைக்கி 40 ரூபா இருக்கிறதுனால வெரி ரேர் பீப்புள், தோஸ் who are living above the poverty line, they only can go, not other people. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் கொண்டு வந்த காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசல்களை போக்கத்தான் இந்த மெட்ரோ ரயிலை திமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். இது மட்டும் இல்லை, மெட்ரோ ரயில் மட்டும் இல்லை, பறக்கும் ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லது சென்னையில் சுற்றி இருக்கின்ற அத்தனை மேம்பாலங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே திமுக ஆட்சியில் தான் போடப்பட்டது. இப்பொழுது தொடங்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை இன்றைய இருக்கின்ற அதிமுக அரசு உரிமை கொண்டாடுகிறது இல்லை. 2003 2004 அவங்க தான் முதலமைச்சர். அப்பொழுது இந்த மெட்ரோனுடைய தலைவர் ஸ்ரீதர் டெல்லியில் இருக்கிறது, மும்பாயில் இருக்கிறது, ஜெய்ப்பூரில் இருக்கிறது, அருகாமையில் இருக்கின்ற பெங்களூரிலும் இருக்கிறது. இந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு வந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஸ்ரீதர் அந்த திட்டத்தை கொடுக்கும்போது அந்த திட்டத்தை வாங்கி படிச்சுட்டு குப்பையில் போட்டுட்டாங்க. ஆனால் 2006 திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை 2007 2008 அமைச்சரவையிலே பேசி அந்த திட்டத்திற்கான நிதி 50 கோடி ரூபாயை ஒதுக்கி, அதற்கு பின்னால் 2009 துணை முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் டெல்லி சென்று பேசி
9,555 கோடி ரூபாய் இதற்கு செலவு என்று சொல்லி, ஆனால் அதையும் பத்தாது என்று ஜப்பானுக்கு சென்று எங்களுக்கு மெட்ரோ ரயில் துவங்குவதற்கு இப்படி கடன் தேவை என்று வெளிநாட்டுக்கு சென்று மொத்தம் அதனுடைய மதிப்பு 14,600 கோடி ரூபாய் என்று மதிப்பிட்டு அந்த திட்டத்தை 2009ஆம் ஆண்டு கலைஞர் முன்னிலையிலே துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் துவக்கி வைத்தார்கள். துவக்கி வைத்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு உரிமை கொண்டாடுகிறார்களே. 2012 இந்த திட்டம் முடிந்திருக்க வேண்டும். 2012 இந்த மெட்ரோ ரயில் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இவங்க செய்யலை. திமுக ஆட்சியில் கொண்டு வந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கிடப்பில் போட்டுட்டு இன்றைக்கு அவசரமாக அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை ஏன் செய்தார்கள் என்று சொன்னால், இதற்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம்ல, ஏன் இப்போ செய்யலை? ஏன்னா திமுக ஆட்சிக்கு திமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும் என்று சொல்லி இன்றைக்கு அதிக கட்டணம் என்று சொல்கிறார்களே. அதிக கட்டணமும் நிறைந்த காரணமே மெட்ரோ ரயிலுக்கு கெட்ட பேர் வர வேண்டும், திமுக ஆட்சி கொண்டு வந்தது, அதுக்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு அதிகபட்சமாக 40 ரூபாய் வைத்திருக்கிறார்கள். 50 பைசாக்கு பஸ் டிக்கெட் எடுத்திருந்த நம்ம இப்போ 30 ரூபாய்க்கு வரைக்கும் எடுக்கிறோம். ஏன் 40 ரூபாய்க்கு எடுக்க தயங்குறோம்? இது மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குல்ல. மாற்றுத்திறனாளிக்காக தனியாக ஒரு சீட்டு, அவங்களுக்கான டபுள் சீட் எல்லாமே போட்டு வசதியாக இருக்குது. அப்புறம் ஏன் நம்ம இந்த தொகையை கொடுக்க ஒரு கஷ்டப்படுறோம்? இந்தியாவில் வளர்ச்சி அடைகிற ஒரு நகரத்தில் சென்னை முக்கியமான இடத்துல இருக்குது. அதனால தான் சென்னைக்கு முக்கியமாக மேம்பாலம் தேவை, மெட்ரோ ரயில் தேவை, பறக்கும் ரயில் தேவைன்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக இதை முடக்கணும் அப்படின்றதுக்காக தான் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறத வழிய வசதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க, ஏசி வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. அதனாலலாம் காரணம் கிடையாது. 5000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நபர் ஆலந்தூர்லேருந்து கோயம்பேட்டுக்கு டெய்லியும் போயிட்டு வர்றார் சொன்னால் ஒரு நாளைக்கு 80 ரூபா அவர் செலவு பண்ணணும். ஒரு 150 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற ஒரு நபர் 80 ரூபா போக்குவரத்துக்கே கொடுத்தாருன்னா அவர் தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? இன்றைக்கி இந்தியாவில் 24 ரூபா சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு 24 ரூபா சம்பாதிக்கிற ஒரு நபர் தான் வறுமை கோட்டிற்கு கீழே அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ வறுமை கோட்டிருக்கிற கீழே இருக்கிற எந்த நபர்களும் மெட்ரோ ரயிலில் போக முடியாதுன்னு அரசு சொல்லுதா? இன்றைக்கி அரசு உடனடியாக இந்த கட்டணத்தை குறைக்கணும். ஏன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாளில் மக்களுக்கு மேலே அந்த மெட்ரோ ரயில் மேலே வெறுப்பு வந்துடும். எப்படி ஊட்டிக்கு போனால் ஊட்டிக்கு சுற்றுலா போனால் மலை ரயிலில் எப்படி சுற்றுலா போகிறாங்களோ அதுபோல் சென்னைக்கு யார் இங்கே வராங்களோ அது ஒரு சுற்றுலா ரயில் மாதிரி மாற்றுறதுக்கான திட்டத்தை தான் இன்றைக்கி இந்த அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. உடனடியாக மெட்ரோ ரயில் கட்டணத்தை உடனடியாக வாபஸ் பெறணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைக்கு, கார் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை யாராக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக பொல்யூஷன் ஏற்படுது. ஆனால் மெட்ரோ ரயிலில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது கூட அங்கே எந்த ஒரு பொல்யூஷனுமே கிடையாது, எதுவுமே ஏற்படுறதில்லை. மோஸ்ட்லி இப்போ பொல்யூஷன் ஏற்படுறதுனால எர்த்தை ரொம்பவே எஃபெக்ட் ஆகுது. ஆனால் இந்த மெட்ரோ ரயில் அப்படி எதுவுமே கிடையாது. எர்த்துக்கு நல்லா சேஃபாக இருக்கும். இப்படிப்பட்ட சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம ஊரில் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்போ இது ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணிட்டக்கப்புறம் அதுக்கப்புறமா சொல்லலாம் என்னடா இது ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்னும் கூட குறைக்கலேன்னு. ஆனால் இது ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே ரேட்டை பற்றி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அது செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இங்கே கோயம்பேடுலேருந்து ஆலந்தூர் போகிறதுக்கு 20 நிமிஷம் போதுன்னு அவங்களுக்கே தெரியுதுல. அதுக்காக 40 ரூபா செலவு பண்ணுறதுல தப்பு இல்லையே. நான் கோயம்பேடுலேருந்து ஆலந்தூருக்கு டூர் போகிறது இல்லை. நான் வெக்கேஷன் டூர் அப்புறம் 40 ரூபா கொடுத்து ட்ரெயினில் அப்படியே உட்காந்து கைதிருப்பேன். அடிப்படையில் வெறும் துண்டை தோளில் தூக்கி போட்டுட்டு வேலைக்கு ஓடுறவனுக்கு தான் சார் ட்ரெயின் தேவை. அவனுக்கு அந்த பஸ்ஸில் போனால் லேட் ஆகும். அவனை போயிட்டு நான் துண்டு போட்டிருக்கேன், நான் 80 ரூபா துண்டு வாங்கினேன், ஒரு 80 ரூபா கொடுத்து ட்ரெயினில் போன டெய்லின்னு சொன்னால் அவன் எங்கே அங்கே போய் தூங்கிறதா மயங்கி விடுறதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சொன்னாங்க, அதாவது டாக்டர் உடனே வந்துருவாரா, எப்படி ஃப்ளைட்டில் இறங்கி நடுவில் அப்படியே நிற்பாரா? இவங்க பண்ணாலும் அடுத்த ஸ்டாப்பிங் தானே சார். அதில் சேஃப்டி, மக்களுக்கு சேஃப்டியை கொடுக்க வேண்டியதான் சார் அரசாங்கம். அதை விட்டு நான் ஜன்னல் வச்சிருக்கிறேன், கதவு வச்சிருக்கேன், நான் வீடாக கட்டி வச்சிருக்கீங்க, அங்கே நாங்கள் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு மேலே டாப்பு போட்டு வச்சிருக்கேன், வண்டி மேலே ட்ரெயின் தண்டவாளத்தில் போகுதுன்னு கேளுங்களேன், அதுக்கு ஒரு காசு. கலைஞர் அவர்கள் முக்கியமாக எதுக்காக கோயம்பேட்டில் இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் மஃபசல் பஸ் ஸ்டாப்பான கோயம்பேடுக்கு வருவாங்க. அங்கேருந்து தான் சிட்டிக்குள்ளே வருவாங்க. இப்போ சிட்டிக்குள்ளே வர்றவங்க எல்லாம் இப்போ ஒரு பெரிய சிங்கப்பூர்லேருந்தோ மலேசியாவிலேருந்தோ அங்கேருந்துலாம் கோயம்பேட்டிலேருந்து உள்ளே வரல. அப்போ அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு போவான் ஒரு கம்பெனிக்கு. நம்ம கோயம்பேட்டில் இருக்கிற அன்றாடம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பூ கடைக்காரங்க, பழக்கடைக்காரங்க எல்லாருமே அந்த ட்ரெயினில் தான் போவாங்க. இந்த ட்ரெயின் பர்பஸாக விட்டதுக்கு யாருக்குன்னா மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கிற லோயர் மிடில் கிளாஸுக்கு மட்டும் தான். அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் நாங்களும் 2 வீலர் தான் வச்சுருக்கேன், நான் இன்ன வரைக்கும் போகல மெட்ரோ இல்லை. ஏன் பேசுகிறோன்னா, நம்ம வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்காக தான் அரசாங்கமே தவிர இது அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் தேவையில்லை. மேபி அவங்க வச்சிருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் வச்சு அவங்க டெவலப் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசாங்கம் என்பது கலைஞர் இருந்திருந்தால் இந்த ஸ்பேர் இவ்வளோ இருந்திருக்காதுன்றது என்னோட கருத்து.